வணக்கம், நான் டாக்டர் சரவணன். இன்றைக்கி நம்ம கைனோகோமேஷியா இல்லை செஸ்ட் ஃபேட்டான்றதை எப்படி நம்மளே எக்ஸாமின் பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சில பேர் ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு மற்ற இடத்துல ஃபேட் இல்லாமல் செஸ்ட்டில் மட்டும் ப்ளம் மாதிரி நல்லா ஃபேட் டெபாசிட்டாக இருக்குன்னா தட் வில் பி டெஃபினெட்லி கைனோகோமேஷியா. அதுவே கொஞ்சம் மாடரேட் பில்டு நல்லா கொஞ்சம் அபீஸாக இருக்காங்க அப்படின்னா சென்டர் பார்ட்டில் வந்து கொஞ்சம் ஃபேர்மாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது இல்லாமல் சைட்ஸ் வரப்போ லூஸ் ஆர் சாஃப்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அங்கே ஃபேட் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் இந்த பகுதியில். இன்னொரு இதுக்கு பேர் பிஞ்ச் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் இப்போ நம்ம ஹேண்டை லிஃப்ட் பண்ணுறப்ப நம்ம செஸ்ட்டு ஃப்ளாட் ஆகுது அப்படின்னா தட் வில் பி மோர் லைக்லி டு பி ஃபேட். அது கிளாண்டாக இருக்கிற பட்சத்தில் அப்பயும் அந்த ப்ராமினன்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கைனோகோமேஷியான்றதை கன்ஃபார்ம் பண்ணலாம். நன்றி. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.